தஞ்சை மாவட்டத்தில் ஐயாறுகள் பாய்ந்து வளம் கொளிக்கும் திருவையாறு அருகில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த மேலப்புனல்வாசல் கொள்ளிடக்கரையில் இந்திய பண்பாட்டு அறக்கட்டளை மற்றும் உலகளாவிய ஆசிவக தமிழ் சித்தர் வழிபாட்டு மையம் மற்றும் சித்வித்தை ஞானபீடம் நடத்திய மாபெரும் இயற்கை வழிபாடு நிகழ்வானது கருணையில், கடமையில், அருளில், அளவற்ற அன்பில், இறையன்போடு எல்லோரையும் அரவணைக்கும் அம்மா என பக்தர்களால் பரவசத்தோடு அழைக்கப்படும் ஆசிவக தமிழ் சித்தர் அருள் திரு கண்ணன் அடிகளின் ஆசியோடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த இனிய நிகழ்வின் தொடர்ச்சியாக அதே நாளில் வயலும் வயல் சார்ந்த பசுமை பூமி தஞ்சாவூரில் இயற்கையின் கருணை என்னும் தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. எனக்கு அந்த நிகழ்வு எதை ஞாபகப்படுத்தியது என்று சொன்னால், ஆழ்வார் திருநகரி என்று ஒரு ஊர் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் தாமிரபரணி தண்ணீரை மதுரகவி ஆழ்வாரை காய்ச்ச சொல்கிறார் நம்மாழ்வார். எங்கேயாவது நதி நீரை காய்ச்ச முடியுமா என்று கேட்காதீர்கள், காய்ச்ச சொல்கிறார். மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணியிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை காய்ச்சுகிறார். காய்ச்சியவுடன் அதிலிருந்து சிறியதாக ஒரு சிலை ஒன்று வெளியே வருகிறது. அந்த சிலையை பற்றி நம்மாழ்வார் சொல்கிறார், இதுதான் இன்னும் 200 வருஷம் கழிச்சு அவதாரம் எடுக்கக்கூடிய, 200 வருஷத்திற்கு பிறகு வரக்கூடிய, வைணவத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு செய்யக்கூடிய ராமானுஜர். இவருக்கு பேர் பௌஷ்ய ராமானுஜர் என்று பெயர். பௌஷ்ய என்றால் முன்னாடி வரக்கூடிய ஒரு அறிவிப்பு என்று அர்த்தம். அது மாதிரியான சிலையை இன்றும் ஆழ்வார் திருநகரியில் ஒரு திருவிழாவாக நடத்தி வருகிறார்கள். அந்த சிற்பத்திற்கு இன்றளவும் ஒரு திருவிழாவாக நடத்தி வருகிறார்கள். நான் அப்படித்தான் ஒரு ராமானுஜராக கண்ணன் அடிகளை இன்று காலையில் இந்த கதையை நான் சொல்வதற்கு காரணம் அதுதான். இது ரெண்டு சம்பந்தமே இல்லை, இவர் எங்கேயோ பேசுறாரு என்று நீங்கள் நினைக்கலாம். ஆடி பெருக்கிற்கு காவேரியில் மிக பிரம்மாண்டமான விழாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடைபெறும். இந்திர விழாக்கள் எல்லாம் நடைபெற்றதாக சிலப்பதிகாரம் பேசுகிறது. ஆடி 18 எப்படி நடத்துவார்களோ, அந்த நதிக்கு எப்படி முக்கியத்துவத்தை கொடுப்பார்களோ, நதியை எப்படி வழிபடுவார்களோ, நதிக்கரையிலே எப்படி நிவேத்தியங்களை எல்லாம் செய்வார்களோ, அதை போன்று உள்ள விஷயத்தை இன்று கொள்ளிடத்தில் செழியனவரும் சாமிகளவரும் நடத்தி காட்டினார்கள். ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் மலேசியாவில் கலந்து கொண்டேன். மலேசியாவில் கலந்து கொண்ட உடனே திடீர்னு ஒருத்தர் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு என்னை பார்க்க வந்தார். வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நதியை பற்றிலாம் பேசுகிறாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சரி கேளுங்க சார் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு உள்ள தலைப்பு ஒட்டி இந்த சமாச்சாரம் இருக்கிறதான் இதை சொல்கிறேன். ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம் இதுதான் இன்று எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு. வந்தவங்க என்ன கேள்வி கேட்டாருன்னா, சார் கங்கை நதியை பற்றி எல்லாரும் பெருமையா பேசுறாங்க சார். பாரத தேசத்துல புண்ணிய நதின்னு ஆரம்பிச்சோம்னா கங்கை நதியை முதல்ல சொல்றாங்க, அப்புறம் தான் காவேரி சொல்றாங்க. இந்த கங்கை நதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய தலையில இருக்கு. கங்கை நதியினுடைய இருப்பிடம் சிவபெருமானுடைய தலை. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சார் பெண்களுக்கு தலை மேல பெண்ணை வச்சுக்கலாமா சார்? சிவபெருமானுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? தலை மேல கங்கையை தூக்கி வைத்துக் கொள்ளலாமா? ஒருவேளை அந்த சிவபெருமானுக்கு கங்கை மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் இருந்ததுன்னா, ஒருத்தர் பேர்ல நம்ம அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம், இருதய கமலம் என்று சொல்லுவோம். அப்போ சிவபெருமான் இடம் கொடுத்திருக்க வேண்டிய இடம் அவருடைய இருதயத்துல இடம் கொடுத்திருக்க வேண்டும். இல்ல அந்த கங்கை நதியினுடைய புனிதத்தை தான் நாம் அத்தனை பேரும் அனுபவிக்கிறோம், அந்த நதி புனிதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமானுடைய காலில் இருந்து அந்த நதி புறப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா இதையெல்லாம் விட்டுவிட்டு, ஏன் சார் அவங்க இந்து புராணம் அவரை தூக்கி தலையில தூக்கி வச்சிருக்கு, இது கொஞ்சம் வேணும் நியாயமாக எனக்கு தோணலையே சார் என்று என்னிடத்துல வந்து கேட்டார். எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் அவர் கேட்ட கேள்வியில ரொம்ப மிகப்பெரிய அர்த்தம் பொதிந்த கேள்வி. ஏன்னா அன்பு என்று பிறக்கக்கூடிய இடம், ஒருத்தரோட உடனே அம்மான்னு பிடிச்சிக்கிற இடம் இந்த இடத்துல தான் நம்ம பிடிச்சிப்போம். ஒரு பெரிய மகான்களை போய் பார்க்கிறோம், வைக்கிறோம், வணங்குகிறோம்னு சொன்னா உடனே காலில் போய் பார்த்து தான் நமஸ்காரம் பண்ணுவோம். இது ரெண்டுமே சம்பந்தம் இல்லாமல்
இந்த நதி தலையில இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று அவர் கேட்டது நியாயம்தான் அப்படின்னு எனக்கு தோணிது. உடனே நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி நடந்தது மலேசியாவில். உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே வாருங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நாமெல்லாம் இந்த மலேசியாவில் வந்து பார்க்குறேன், எல்லா இடத்தையும் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன். எல்லாம் 25 மாடி, 30 மாடி, 40 மாடி, 60 மாடி, 144 மாடி இப்படி தான் இருக்கு. இந்த 144 மாடியில் அதுக்கு மேலே தான் நம்ம ஓவர் டேங்க் வைக்கிறோம். 144வது மாடிக்காரனுக்கும் தண்ணி எங்கிருந்து வருது? 144 மாடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஓவர் டேங்க்ல இருந்து. முதல் மாடியில் இருக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவனுக்கு தண்ணி எங்கிருந்து வருது? 144 மாடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஓவர் டேங்க்ல தான் தண்ணி வருது. இப்ப உங்க இடத்துல 144 மேலதான ஓவர் டேங்கே வச்சிருக்கீங்க. உலகத்தின் கூறியாக இருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமானுடைய தலையில் தானே எங்கேயை வைத்தால் எல்லாருக்கும் புண்ணியமாக போகும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எங்க இருக்க வேண்டும்? உலகத்தினுடைய கூரை எது, அடியது, கீழே பாதம் எது, மேல எதுன்னு தெரியாம தானே தேடி போனவர்கள் அதிகம். அந்த சிவபெருமானுடைய தலை மேல எங்கே இருந்தால்தான் நாம எல்லோருக்கும் தண்ணீர் கிடைக்கும். அதனாலதான் இந்து புராணங்கள் மிக தெளிவானவை, என்னுடைய வேதங்கள் மிக தெளிவானவை, திருக்குறள் மிக தெளிவானது. திருக்குறளை நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கும் ரிக்வேதத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. ரிக்வேதத்தினுடைய முதல் மந்திரம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், செடி கொடி வளர வேண்டும். இதுதான் ரிக்வேதத்தினுடைய முதல் மந்திரத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது மந்திரம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், வருணன் எல்லா இடத்திலும் வருஷிக்க வேண்டும். வருண பகவான் இல்லைன்னா நம்மளால எதுவுமே ஜீவிக்க முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. திருக்குறளும் அதுதான். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. கடவுளை வாழ்த்தி முடிச்சு தியானிச்ச உடனே அடுத்த அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வான் சிறப்பு. வான் சிறப்பு, வான்ல மழை பெய்யவில்லை என்று சொன்னால் நம்மளால எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியாது. ஆகவே இந்திய தேசத்துல அது கங்கை நதியாக இருக்கலாம், காவேரி நதியாக இருக்கலாம், நடுவில் பாயக்கூடிய மகா நதியாக இருக்கலாம், எல்லா நதிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புராண கதை இருக்கிறது. அந்த நதிக்கரையில் மிகப்பெரிய நாகரிகங்கள் இருக்கின்றன, பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்கின்றன. நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக பல கோவில்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் நமக்கு சாட்சியாக நிற்கின்றன. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாரத தேசத்துல நீங்க கங்கை விழக்கூடிய முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு, பிருகுவினுடைய குடியிலிருந்து ஆரம்பிச்சு, இங்க இருக்கக்கூடிய காவேரியில் இருக்கக்கூடிய அகஸ்தியருடைய இடத்துல இருந்து எல்லா இடத்தையுமே நாம பார்த்தோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு முனிவரோடோ அல்லது ஏதோ ஒரு புராண கதையோடோ ஏதோ ஒரு அரசரோடு சம்பந்தப்பட்டவையாகத்தான் நம்முடைய நதிகள் இருக்கின்றன. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். நான் இப்போ எங்க சம்பந்தம் இல்லாம கலாம் சாரை சொல்லல. கலாம் சாருக்கு ஒரு பெரிய ஈடுபாடு எதில் இருந்தது என்று கேட்டால், மரம் நடுவதில் தான் அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு இருந்தது. கலாம் சார் செய்த மிகப்பெரிய ஒரு பணி என்னன்னா, நடிகர் விவேக்கை அவரை வைத்துக் கொண்டு உட்பட யார் யாரெல்லாம் அவரை பார்க்க போகிறார்களோ பார்க்கிறவர்கள் எல்லாத்தையும் கலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் ஒரு 5 மரக்கன்றுகளையாவது நடுங்கள். அதுல 2 மரக்கன்றாவது பிழைக்கணும். ஏன்னா ரொம்ப பிராக்டிக்கலான ஆள். மற்றவங்கள மாதிரி இலக்கலாம். நம்ம 5 மரக்கன்றை நட்டுவிட்டு அதுக்கப்புறம் அது கவனிக்காம நம்ம போயிடுவோம். 5ல் 2 தேறினா கூட போறோம். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நாட்டுல 140 கோடி பேர் இருக்கோம். இன்றைய கணக்கு பிரகாரம் 140 கோடி பேர் இருக்கோம். இதுல 140 கோடி பேர்ல ஒரு 50 கோடி பேரை இளைஞர்களாகவும் 50 கோடி பேரை சிறுவர்களாக நம்ம விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 90 கோடி. அது 90 கோடி கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த கணவன் மனைவியும் சேர்ந்தே 4 மரங்களை வளர்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படின்னா என்னாச்சு? 45 கோடி மரங்கள் ஆச்சு. 45 × 4 மரத்தை வச்சோம்னா 45 × 2 90 கோடி மரங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்டாக நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை கலாம் சார் கொடுத்தார். ஸோ அதை வைத்துக் கொண்டுதான் யாரையெல்லாம் பார்க்கிறாரோ பார்க்கிறவர்களெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மரத்தை நீங்கள் நட வேண்டும்.
இன்னைக்கு சுவாமிகளும் சரி, செழியன் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளையும் சரி, எல்லா இடத்திலையும் மாஞ்சோலியாகவும் பூஞ்சோலியாகவும் வனாந்தரமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கலாம் திருவனந்தபுரத்துல இது நடந்த விஷயம், கதையல்ல, இது நடந்த விஷயம். திருவனந்தபுரத்தினுடைய பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக கலாம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஒரு டேட் கொடுத்தார். டேட்டு கொடுத்த உடனே அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணாரு, இந்த பல்கலைக்கழகத்தில் பிரசிடென்ட் வரக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 மரங்கள் பெரிய கொப்புகளோடு இருக்கின்றன. கிளைகளை மிக பரத்தி இருக்கின்றன அந்த மரங்கள். ஆகவே இந்த மரங்களை எல்லாம் எடுத்தால்தான் பாதுகாப்பு சரியாக இருக்கும் என்று திருவனந்தபுரத்தினுடைய ஐஜி ஒரு நோட்டு கொடுக்குறேன். உடனே இந்த ரெஜிஸ்ட்ரார் ஒரு உத்தரவு போடுகிறார். நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய மரத்தை நாம எடுக்க வேண்டும், அந்த கிளைகளை எல்லாம் நாம் ஒழிக்க வேண்டும் ஒரு உத்தரவு போடுகிறார். இது அடுத்த நாள் இந்தியன் நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி ஒரு செய்தி போடுறாங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் வரப்போகிறார், பாதுகாப்பின் ஏற்பாடின் காரணமாக பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களும் கொப்புகளும் அகற்றுவதற்கான உத்தரவுகள் பிறந்திருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை கலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவர் யாருக்கும் உத்தரவு போடல. கலாமுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால், அவர் யாருக்கும் உத்தரவு போட்டு தமிழக முதலமைச்சருக்கோ அல்லது அவருடைய பிஏவை கூப்பிட்டோ யாருக்கும் எதுவும் சொல்லல. அவரே நேரடியாக ரெஜிஸ்ட்ரார்ட்ட பேசுறார். டெல்லியில இருந்து நேரடியாக தொலைபேசியில ரெஜிஸ்ட்ரார்ட்ட கூப்பிட்டு, மரங்களை அகற்றுவதாக இருந்தால் வேறு இடத்தில் அந்த மரங்களை கொண்டு போய் நட வேண்டும். மரங்களை நான் நடமாட்டேன், மரங்களை நான் அப்புறப்படுத்துவேன், அவருடைய பாதுகாப்பு தான் முக்கியம் என்று கருதினால் நான் அவருடைய கூட்டத்துக்கே வரல. எனக்கு முக்கியம் என்பது மரங்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கு நான் முன் உதாரணமாக இருந்தால்தான் மற்ற இடங்களில் போய் நாம் போய் பேச முடியும். ஆகவே நீங்கள் அந்த மரங்களை அகற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த மரங்களை வேறு இடத்தில் நீங்கள் கொண்டு போய் வைக்க வேண்டும். வேறு இடத்துல நான் கொண்டு போய் வைக்க மாட்டேன் நீங்க சொன்னீர்கள் என்று சொன்னால் நான் அந்த நிகழ்ச்சிக்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. பிறகு என்ன பண்ணார், ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணார், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொன்னப்பறம் அவர் என்ன பண்ண முடியும், உடனே அவர் காவல்துறைக்கு ஒரு செய்தியை அனுப்பிச்சு அதிகப்படியான பாதுகாவலை போடுகள், முன்னாடி இருக்கக்கூடிய சில கிளைகளை மட்டும் அழகுபடுத்தி, அதையுமே கூட பெருசா ஒட்டுவதற்கு கலாம் அவர்கள் ஒப்புக்கொள்ளல, அதையெல்லாம் அழகுபடுத்தி உள்ளுக்குள்ள வரதுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். இது நம்ம நாட்டில் நடந்த நிகழ்ச்சி. எவ்வளவு தூரத்திற்கு ஒரு ஜனாதிபதி மரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை பார்த்தோமேயானால், கிராமங்கள் இருக்கக்கூடியதான் மரங்களை வளர்ப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது மிக சிறப்பான பணி. அதிலும் இவங்க மாசம் கூட்டம் நடத்தி சித்தர்களை பற்றி வழிபாடுகள் செய்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார்கள். அதுவும் சாமிஜி அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ, இங்க வந்திருக்கக்கூடிய 3000 மரம் 2000 மரம் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல பெரிய இன்னொரு பொருத்தம் என்ன என்று கேட்டால், நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாடுகளுடைய பிரகாரம் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை வன போஜனம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாடுகளில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், பல பேருக்கு கிராமங்களில் நடந்த பல விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. இன்னைக்கு செழியன் அவர்களும் சாமியின் ஒரு நிகழ்ச்சியை காவேரி கரையில் நடத்தி இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் உதயராமுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது காலையில் அதை பார்க்கும்பொழுது. இந்த வனபோஜனம் என்கின்ற நிகழ்ச்சி நம்முடைய வனங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆடி மாசத்திலும் கார்த்திகை மாசம் 1வது ஞாயிற்றுக்கிழமையிலும் நடைபெறும். இங்க பாரத தேசத்துல நம்முடைய வனபோஜனத்தை நடத்தக்கூடிய, வனபோஜனம்னா சாப்பிட்டு போறது இல்லை, வனமாக இருந்த இடத்துல நாம் எல்லாம் கூடி அந்த நதிக்கரையில நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டதோடு மட்டும் போராது, அந்த வனத்தை முழுசுமாக நாம் காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி. பெரும்பாலான இடங்கள்ல நெல்லி மரத்திற்கு பூஜை செய்வார்கள், வில்வ மரத்திற்கு பூஜை செய்வார்கள், வேம்பையும் அரசியும் இணைத்து பூஜை செய்வார்கள். வேம்பையும் அரசியும் இணைத்து பூஜை செய்தால் அவங்க வீட்டில் சீக்கிரமே திருமணம் சுபமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்முடைய தேசத்தோட மக்களுடைய நம்பிக்கை. அதனால தான் நாம வனங்களை காப்பாற்ற வேண்டும், மரங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து இன்னைக்கு காவேரி கரையில ஒரு பூஜை அங்கே நடைபெற்றதை நாம் கண்கூடாக நாம் அத்தனை பேருமே பார்த்தோம்.
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தலைப்பை ஒட்டி ஒரு சமாச்சாரம் அதையும் சொல்கிறேன். சிங்கேரியில இருக்கக்கூடிய சுவாமிகள் அபிநவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள். இப்ப இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து விதுசேகர பாரதி என்பவர் இப்ப இருக்கக்கூடிய சுவாமிஜி. அவருக்கு முன்னாடி இப்ப மகா சன்னிதானமாக இருக்கக்கூடியவருடைய பேர் வந்து பாரதி தீர்த்த மகா சுவாமிகள். அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பேர் வந்து அபிநவ வித்யாதீர்த்த மகா சுவாமிகள். அவரை போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை போய் நான் பேட்டி எடுத்தேன். நானும் சுவாமிகளை மட்டும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சுவாமிகள்கிட்ட பேட்டி எடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கிடைத்தது. அப்போ சுவாமிகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கடைசியில தான் அந்த கேள்வி கேட்டேன். நான் பொதுவாக பத்திரிகைக்கு ஏதாவது ஒரு போய் பார்க்க போறேன்னா, ஒரு சிக்கலான விஷயங்கள் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அதை நம்ம வாழை சுருட்டி வைத்து கொண்டு கடைசியில கிளம்பும் பொழுது அதை கேட்டால் தான் நம்ம தப்பிச்சுக்க முடியும். ஏன்னா நம்மகிட்ட அவங்க வேற ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு ஒன்றும் பதில் தெரியாது. நம்ம பெரிய மகான்கள்ட்ட இருந்து வாங்கி நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய மனிதன், அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது 4 பேர் சொன்னாங்கன்னா சொல்லுவதை வாங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு தபால்காரன் நான், அவ்வளவுதான். நான் சுவாமிஜிட்ட போய் கேட்டேன், சுவாமிஜி இந்த மாதிரி வந்து ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டில் எத்தனையோ ரிஷிமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சுவாமிஜி இருக்காங்க, மாதிரி எத்தனையோ நதிகள் இருக்கு. நம்ம நாட்டில் நமக்கு தெரிஞ்சது 7 நதி மட்டும் இல்லை. கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நதிகளாக இருக்கக்கூடிய நதிகளுடைய எண்ணிக்கையே 3000 நதிகள் கிட்ட வரும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாரும் என்ன சொல்றோம்னா, உங்க வீட்டு பையங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குவிஸ் ப்ரோக்ராம்ல கேட்டாங்கன்னா, இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பேர் தானே வைத்திருக்கிறார்கள், ஆண்களுடைய நதி இருக்கக்கூடிய பேர் ஏதாவது தெரியுமா கேட்டா ஒரே ஒரு நதி தான் இருக்கு, அதுக்கு பேர் பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. அதையும் நம்பாதீங்க, அடிச்சு கேட்பான், அப்பவும் நம்பாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேசத்துல ஒரு நதிதாங்கிறது வந்து பெரும்பாலுமானவர்களுக்கு தெரிந்த நதி. அப்படி இல்லை. நீங்க குற்றாலம் பக்கத்துல போனீங்கன்னா சித்ரா நதி பக்கத்துல ஹனுமந்த் நதின்னு ஒரு நதி இருக்கு, ஹனுமார் பேர்ல ஒரு நதி இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா மகாகவி பாரதியாருடைய மாமியார் வீடு கடையம். அந்த கடையத்துல இருக்கக்கூடிய நதியினுடைய பேர் வந்து ராம நதின்னு பேர். கடனா நதிக்கும் ராம நதிக்கும் மிகப்பெரிய அணை திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது அங்கே கொண்டு வந்தார்கள். ராம நதியிலும் வாட்டர் ஃபுல்லா இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய அணைக்கட்டு திட்டம். அதே போன்று கடனா நதிக்கும் மிகப்பெரிய அணைக்கட்டு திட்டம். இது போன்று பல பெயருடைய நதிகள். ஹரிஹரபுத்ரா நதின்னு ஒரு நதி இருக்கு. நிறைய நதிகள் ஆண்கள் பேர்லையும் இருக்கு. ஆனால் பெரும்பாலும் இந்த பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல அவங்க குவிஸ் ப்ரோக்ராம்ல என்ன கேட்பாங்கன்னா, ஆண் நதி பேர் கொண்ட நதி எதுன்னு கேட்ட உடனே வந்து பிரம்மபுத்திரா பெருசு. ஆனால் அதை விட ஆண் பேர் கொண்ட நதிகளும் நிறைய நம்ம நாட்டில் இருக்கிறது. அதை நம்ம வந்து முதல்ல அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுல இந்த ஆண் நதிகளாக இருக்கக்கூடிய பிரம்மபுத்திராவில் எங்கிட்ட இன்றைய ஆளுநராக இருக்கக்கூடிய இலகணேசன் அவர்கள் ஒரு முறை அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், பிரம்மபுத்திராவை ரசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதோ போட்டோவையோ இல்லை ஒரு பெரிய வீடியோவையோ பார்த்தா முடியாது. ஹெலிகாப்டர்ல மேல போகும்பொழுது அதனுடைய பரப்பு எப்படி இருக்கிறது, அது எப்படி பிரம்மாண்டமாக கிளம்பி வருகிறது என்பதை மேலிருந்து பார்த்தால் தான் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு அந்த பிரம்மபுத்திரா என்பது. ரொம்ப ஒரு பெரிய நதி. அந்த நதியிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம காவேரி உள்பட எல்லா வனங்களுக்கும் எல்லா வன விருட்சங்களுக்கும் நாம் வந்து வழிபாடுகளை செய்வோம். அந்த வழிபாடுகள் செய்யறதுக்கு தான் சுவாமி கிட்ட இந்த கேள்வி கேட்ட ரிஷி மூலம் நதி மூலம். இப்போ சுவாமிஜி சொன்னார், இந்த நதியெல்லாம் பிறக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து காவேரியாக இருக்கலாம், இல்லை தாமிரபரணியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டா கங்கையாக இருக்கலாம். நம்ம இங்கப்பட்ட நிறைய பேர் வந்து அநேகமாக காவேரியினுடைய ஆரம்ப ஸ்தானத்துக்கு சில பேர் போய் பார்த்துருக்கூடும். அந்த நதி பிறக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா அழுக்காக, நுரை படிந்ததாக, வண்டல் மண் கொண்டதாக அப்படித்தான் அது கிளம்பி வெளியில வரும். ஸோ அந்த நதி தான் இன்னைக்கு இங்க பறந்து விரிஞ்சு வருது. அப்படித்தான் கங்கையும் பறந்து விரிஞ்சு வருது. அது நம்முடைய மண்ணில் பட்ட உடனேயே அதனுடைய குணங்கள் எல்லாம் மாறி
புனிதமாகி, அதாவது புனிதம் என்று பார்த்து அந்த நதி புனிதமானது. அந்த நதியினுடைய தண்ணீர் வந்து மண்ணுக்கு ஒரு பெரிய குவாலிட்டி, என்ன குவாலிட்டி இருக்குதுன்னா விஷத்தை கூட முறிக்கக்கூடிய குவாலிட்டி மண்ணுக்கு உண்டு. அதனால தான் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். தாவரத்தை பாதுகாக்கணுமானா நம்முடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த மண்ணு உள்ளுக்குள்ள வரும்போது ஆரம்பத்தை நனிசாரணத்தை போய் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தை போய் பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வந்து அந்த நதியை பத்தி யோசிக்கிறத விட்டுருவோம். அது மாதிரி ஒரு குழந்தையாக நானும் ஒரு பிறப்பெடுத்து வந்தான். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பிறப்பெடுத்து வந்தவர்கள் தான். நாம வெளியில வரும்பொழுது, நம்ம அம்மா வயிற்றிலிருந்து வெளியில வரும்பொழுது சதையும் ரத்தமும் அழுக்குமாக படிந்துதான் நாம வெளியில வரோம். அன்னைக்கு நம்ம அம்மா இப்படிலாம் ஒரு அசிங்கமா ஒரு மூஞ்சி இருக்கே அப்படின்னு நினைச்சா, நாம வந்து அவள் கழுவாம விட்டு நம்மளை கொண்டு வெளியில வச்சு சீராட்டி பாராட்டலைன்னா நாம ஒரு முழு மனிதனாகவே உருவாக்கி இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய நிலையே இப்படி என்று சொன்னால், ரிஷிமார்களுடைய பிறப்பும் அப்படித்தான். அம்மா வயசுல இருந்து வெளியில வரும்பொழுது அவர்களும் அப்படித்தான் வந்திருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் எப்படி வந்தார்கள், எந்த சூழ்நிலையில் வந்தார்கள் என்பதை பார்க்காமல் எவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை அவர்கள் சொல்கிறார்கள். ரிஷிமார்களும் நம்மளுடைய சித்தர்களும் சித்தர்களுடைய பிறப்பை ஆராய்வது என்பது தவறான ஒரு கருத்து. சித்தர்களுடைய பிறப்பு என்பது நாம் அவர்கள் உள்ளுக்குள்ள நம்ம போனோம் என்று சொன்னால் நம்மை சுத்தி விட்டு விடுவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடங்கள்ல போய் டச் பண்றது, அது வந்து 100 watts வோல்ட்டா 2000 5000 நமக்கு தெரியாது. சில பேரை போய் பார்த்தோம்னா நம்ம உங்களை பார்த்த உடனேயே நம்ம சொல்லுவோம், சார் இவரை பார்த்தேன் சார், பெரிய நாலேஜபிள் மேன் சார் அப்படின்னு சில பேரை பார்த்த உடனே நம்ம சொல்லுவோம். சில பேரை பார்ப்போம், சார் இருக்கா சார், என்னன்னு தெரியல சார், அதோ கூட்டிட்டு வந்துட்டார் உதயனம், அப்புறம் தான் சார் தெரிஞ்சது அப்படின்னு செழியன் சார் சொல்லுவார். அது மாதிரி நம்ம பார்த்த உடனே ஒரு ஒரு வேகம் இருக்கணும். நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், ஒரு வேகம் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நதிகளை, இப்போ உதயராமனுடைய கேள்விக்கு ரெண்டு கதையை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஏன்னா சுவாமிக்கு பேசுறோம். உதயராம் கேட்ட கேள்வி, நம்ம பாரத தேசத்துல எல்லா நதிகளுக்கும் கதை இருக்கிறது. நாம எல்லா நதிகளையும் புனித நதிகளாக பார்க்கிறோம். இந்த காவேரி உள்பட, இன்னைக்கு கண்ணுல பார்த்து வந்த காவேரி உள்பட எல்லா நதிக்கரையிலையும் பெரிய குடியேற்றங்கள் நடந்திருக்கிறது, போர்கள் நடந்திருக்கிறது. சேர சோழ பாண்டியர்களுக்கு போர், காளையார் கோவில் போர், இங்க நடந்த போர், சினிமாவில் பார்த்த போர், இப்படி நிறைய விஷயங்கள் உலகத்துல இருக்கு. இதே விஷயம்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நைல் நதிக்கு. நைல் நதி நாகரிகம், எகிப்துல இருக்கக்கூடிய நைல் நதியினுடைய கதையை போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவன் இதைத்தான் சொல்கிறான். அதோடு மட்டுமில்ல, அங்க சொல்லக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் என்ன என்று கேட்டால், நாம செய்யாத இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். அந்த நதியை மட்டும் நம்ம கௌரவிச்சா, தண்ணி வருது அதை மட்டும் கௌரவிச்சா போராது, அந்த கரைகளையும் நாம் வளப்படுத்த வேண்டும். நதியினுடைய 2 கரையும் வளப்படுத்த வேண்டும். நம்ம நாட்டில் அதை விட்டு அந்த மண்ணை வித்துடுறோம். அவன் விற்கிறதுக்கு அவன் ரெடி இல்லை. வெளிநாட்டில் போய் நீங்க பார்த்தீங்கன்னா, தேம்ஸ் நதியை போய் பார்த்தீர்களானால் கடந்த ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக அதுல மாதிரி ஒரு அழுக்கு மெட்ராஸ் கோவம் கூட இல்லை, கோவம் பெட்டர்னு சொல்லலாம், அது மாதிரி இருந்த ஒரு நதியாகத்தான் காட்சி அளித்ததா பட்டிகம். நம்ம அங்க இருக்க அரண்மனை இருக்க, அது பக்கத்துல இருந்த தேம்ஸ் நதிக்கு அந்த நதியை அவங்க அதை சரிப்படுத்தி சுத்தப்படுத்தி, ஏன்னா மிகப்பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் அந்த நதிக்கரையில வச்சுதான் பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. நம்ம ஊர் பாஷையில பட்டாபிஷேகம், அவங்க ஊர் பாஷையில ராஜா வந்து பதவி ஏற்றுக்கிறார், அது நடந்திருக்கு. அந்த நதியை இன்னைக்கு புனிதப்படுத்தி அந்த நதியில பயணம் செய்வதற்கு 100 பவுண்டு 50 பவுண்டு கலெக்ட் பண்ணி அந்த ஊர்ல டெவலப் பண்றோம். அது எல்லாத்தையும் நாம அப்ப எவ்வளவு தூரம் இந்த காவேரியை நாம் பாதுகாக்க வேண்டும், நன்றாக யோசனை பண்ணி பாருங்க. நீ சுவாமி வந்து ஒரு பூஜை செய்திருக்கிறார், செழியன் சார் வந்து அவங்க இயக்கம் மூலமாக பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இங்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேர் கூடியிருக்கீங்கன்னா, இந்த நதியினுடைய புனிதத்தன்மை கெட்டு விடக்கூடாது. நாம் எந்த ஒரு நதி உள்ளுக்குள்ளேயும் நம்ம இறங்குறோம், உள்ளுக்குள்ள இறங்குறோம் என்று சொன்னால், இறங்குவதற்கு முன்பாக அந்த நதியை வந்து பார்த்து முதல்ல கல்வி எடுத்து கும்பிடணும். தயவு செய்து நாளையிலிருந்து நீங்க எங்கேயாவது ஒரு பயணம் பண்றீங்கன்னா, அது எந்த நதிக்கரையினுடைய பாலமாக இருந்தாலும், என்னுடைய பழக்கம் இது, நான் எந்த நதிக்கு பார்க்கிறேனோ, காவேரியை பார்த்தேன், காவேரி பாலம் வரும்போது ட்ரெயின்ல இருந்தாலுமே கூட முதல்ல ஒரு கும்பிடு போடுவேன். ஏன்னா அந்த நதி நல்லா இருந்தால்தான் நாம நல்லா இருக்க முடியும். தயவு செய்து இந்த பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த பழக்கம் எனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா,
கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பதிப்பாளர் இருக்கிறார், வேலாதியம் பேர், ஒரு பேர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் அவரும் ஒருத்தர். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, கிழம்பு சார், நான் எங்கெங்கெல்லாம் பனைமரத்தை பார்க்குறேனோ பார்த்த உடனே ஒரு கும்பிடு கூடுவேன். ஏன்னா அந்த பனைமரத்தினுடைய ஓலைகள்ல தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டன. அந்த பனைமரம் இல்லைன்னா நம்முடைய இலக்கியங்கள் இல்லை. அப்ப நம்ம எதுவுமே படிச்சிருக்க முடியாது. 50 காப்பியங்களை ஐயர் எடுத்து பதிப்பு செஞ்சு கோவை சாமிநாதர் எல்லாருக்கும் கொடுத்தாருன்னா அதெல்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய புலவன் ஓலைச்சுவடிகள் எழுதி காட்டத்தால தான். ஆக அந்த பனைமரம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த விருட்சம் பனைமரம் என்கிற விருட்சம் நல்லாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். நான் இப்போ யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த பனை விருட்சம் நல்லா இருக்கணுமானா நதியில் இருக்கக்கூடிய தண்ணி சுத்தமா இருந்தா தானே எல்லாத்துக்கும் பாயும். வேப்ப மரத்துக்கோ புளிய மரத்துக்கோ அரச மரத்துக்கோ மற்ற மரத்துக்கோ பாயணுமானா நம்ம நதிகள் நன்றாக இருக்கணும், நதிக்கரை பலமாக இருக்கணும். ஆகவே நம்ம எந்தெந்த நதியில குளிக்கிறோமோ அது ரெண்டாவது விஷயம். அந்த நதியை பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் நம்ம கும்பிடணும். இன்னைக்கு பார்த்தீர்களேனா அந்த நதியை முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பூஜை செஞ்சு அந்த பூஜை செஞ்ச பொருட்களை எல்லாம் நம்ம மதத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் அர்க்கியம் கொடுப்பது என்பது ஒரு வார்த்தை இருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்கு எடுத்துக் கொள்ளாமல் அது அக்னிக்கோ அல்லது தண்ணீருக்கோ கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய சித்தாந்தத்தில் மிக உயர்ந்த சித்தாந்தம். நம்ம யாகம் செய்து முடித்த உடனேயே நெருப்புக்கு எல்லாவற்றையும் நம்ம அக்னியில இடுகிறோம். அது காரணம் என்ன? என்னுடைய மமதை ஒழிந்து இந்த அக்னி எல்லாவற்றையும் செல்வத்தையும் எனக்கு கொடுக்கட்டும், என்னுடைய எல்லாவற்றையும் இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி நீ காம்பர பூஜை நடந்த பொழுது பார்த்து கடைசி அந்த பூவை எடுத்து சாமிகள் விட்டு எல்லாரும் அந்த நதியை தூக்கி போட்டாங்க. ஏன்? நாம் எல்லாவற்றையும் இந்த காவேரிக்கு அர்ப்பணிக்கிறோம், இந்த நதிக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் போட்டார்கள். ஆகவே இந்த நதி என்பது முக்கியமானது. அந்த நதியை பாதுகாப்பதற்காக இவர்கள் செய்திருக்கக்கூடிய பூஜை என்பது ரொம்ப விசேஷமானது. அத்ரி மகரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த அத்ரி மகரிஷி மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்தார். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த அத்ரி மகரிஷிட்ட 2 சிஷ்யர்கள் இருந்தார்கள். ஒரு சிஷ்யனுடைய பேர் கோரட்சகன் அப்படிங்கிறது, இன்னொரு சிஷ்யனுடைய பேர் வனரட்சகன் அப்படிங்கிறது பேர். ஒருத்த பசுமாடை காப்பாற்றுறவன், இன்னொருத்த வனத்தை காப்பாற்றக்கூடியவன். ஸோ அதனால என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு இந்த கோரட்சகனுக்கு ஒரு ஆசை வந்தது. அவன் நேர அத்ரி மகரிஷிட்ட போனான். போய், சுவாமி, நான் தினசரி பசுமாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்காதா, காசியில போய் குளிச்சேன்னா கங்கையில போய் குளிச்சேன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும், அதனால நீங்க தயவு செய்து எனக்கு காசியில குளிக்கிறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அவன் போய் கேட்கிறான். சுவாமியில என்ன பண்றார், அத்ரி மகர்ஷி என்ன பண்றார், சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சுடுறாரு. அவன் கிளம்பி போன உடனே நம்ம நாட்டில் எப்படின்னா 2 சிஷியர்கள் இருந்தா ஒருத்தருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இன்னொருத்தருக்கு உடனே மனசு சும்மா இருக்காது. அவனுக்கு உடனே இவர் மட்டும் போயிட்டாங்க, நமக்கு சாமிகள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இந்த நேரம் வனரட்சகன் சாமிகிட்ட வந்தான். சாமிஜி, நீங்க கோரட்சகன் அனுப்பிச்சுட்டீங்க, அப்போ எனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாமா? நான் எவ்வளவு விருட்சங்களை எல்லாம் காப்பாத்துறேன். அன்னைக்கு சாமி சொன்னாரு, இந்த பசுமாட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கான், அவன் போனா பெரிய பிரச்சனை இல்லை. இவ்வளவு பெரிய வனாந்தரம் மேற்கு தொடர்ச்சி மாதிரியான குத்தாலத்தில் ஆரம்பிச்சு அது பாவனாசத்தை தாண்டி மதுரை முடி எங்கேயோ போகுது கணக்கு. இதுக்கெல்லாம் நீதான்ப்பா அதிபதி. இதெல்லாம் இல்லாட்டா இந்த வனங்கள் எல்லாம் என்ன ஆகும், மரங்கள் எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் வேணும் நீ யோசனை பண்ணி பார்த்தியா? தாமிரபரணி புராணத்துல இருக்கு. நான் சொல்ற கதை நீங்க தாமிரபரணி புராணத்தை எடுத்து பார்த்தீங்களேயானால் அதுல தெரியும். அப்போ கேட்கறான், இப்போ சாமிக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்காதா கேட்கிறேன். உடனே அத்ரி மகரிஷி என்ன செய்கிறார், அவருடைய கையில இருக்கக்கூடிய தந்தத்தை மேற்கு தொடர்ச்சி மலையில சிவசைல மலைக்கு மேல ஒரு பெரிய முகட்டுல, இன்னைக்கு நீங்க போனா பார்க்கலாம், அத்திரி கூடத்திற்கு கீழே செம்மங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு மேல தன்னுடைய தண்டத்தால ஒரு அடி அடிக்கிறார் அந்த மலை முகட்டை. அந்த மலை முகட்டிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வெளியே வருகிறது. கங்கையிலிருந்து அந்த நீர் இங்கே வந்த காரணத்தினால், கங்கையிலிருந்து கடமாக வாங்கி வந்த காரணத்தினால் அந்த நதிக்கு பேர் கடனா நதியின் பேர். இன்னைக்கும் அது ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்துல கடனா நதி, அதை கருணை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அந்த ஆறுக்கு கடனா நதியின் பேர் வந்ததுன்னா, வனத்தை காப்பாற்றுவதற்கு ரட்சகனாக இருக்கக்கூடியவனுக்கு நாம கங்கையில குளிக்கக்கூடிய புண்ணியத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் குருவினுடைய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தத்துவம். குருவானவர்
இங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து கொண்டு நமக்கு எல்லா அருளையும் வழங்க முடியும். கங்கையில குளிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்க முடியும், காவேரியில குளிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்க முடியும். நாம் அத்தனை பேருக்கும் இப்பொழுது கண்ணன் சுவாமி அவர்களுடைய அருளுரை மூலமாக அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி எங்கள் அத்தனை பேர்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.